வணக்கம். உண்மையான தவம் எதுன்னு ஒரு கேள்வி வருது. கொஞ்சம் சிந்திச்சு தான் பார்ப்போமே அப்படின்னா, உலக வரலாற்றில நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மகா அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் பல நாடுகளெல்லாம் ஜெயிச்சான். மறுபடியும் இன்னும் சில நாடுகளெல்லாம் கைப்பற்றலாம் அப்படின்னு முடிவெடுத்து போருக்கு புறப்படுறப்ப அவன் வர்ற வழியில் ஒரு மிகப்பெரிய ஞானி டயோஜெனிஸ் அப்படிங்கிற ஒரு ஞானி அந்த ஊரில் இருக்கிறதாக கேள்விப்பட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போருக்கு புறப்படலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சான். ஞானி டயோஜெனிஸுக்கிட்ட போய், நான் அலெக்சாண்டர் வந்திருக்கேன், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஞானி டயோஜெனிஸ் அலெக்சாண்டர் பார்த்து, எந்த நாட்டில் போய் படையெடுக்க போகிற அப்படின்னு கேட்குறார். அண்டை நாடுகளில் படையெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிறகு அப்படின்னு கேட்குறார். ஆசியா கண்டங்களில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் கைப்பற்றுவேன் அப்படிங்கிறான். அதற்கும் பிறகு இந்த உலகத்தையே நான் கைப்பற்றி என்னுடைய கைக்குள் வைத்திருப்பேன் அப்படிங்கிறான். அதற்கும் பிறகு அப்படின்னு ஞானி கேட்குறார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நான் கைப்பற்றிட்டா நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஞானி கேட்குறாரு அலெக்சாண்டர் பார்த்து, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் நீ கைப்பற்றிட்டினா சும்மா தானே இருப்ப, அதற்கு இப்பயே நீ சும்மா இர அப்படிங்கிறார். இதை கேட்டோன்னே மாவீரன் அலெக்சாண்டருக்கு அவமானமாக போயிடுச்சு. கோவப்பட்டுட்டான். என்னடா அது, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போருக்கு புறப்படலான்னு நினச்சா இவர் போருக்கே போக வேண்டாம், என்ன மாரி சும்மா உட்காந்துரு அப்படிங்கிறாரு. இவரை ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஞானி பக்கத்தில் ஒரு நாய் ஒன்று படுத்து கிடக்கு. இப்போ ஞானியை பார்த்து அலெக்சாண்டர் கேட்குறான், நான் உலகத்தையே திறந்துட்டேன், உலக வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ எதுக்கு உங்கள் பக்கத்தில் இந்த நாயை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு சிரிச்சுக்கிட்டே ஞானி சொல்கிறாரு, அப்பா இந்த நாய் என்னுடைய உறவு அல்ல, என்னுடைய உறவு அல்ல, ஆனால் இந்த நாய் தான் எனக்கு குருநாதர் அப்படிங்கிறார். எப்படி? இந்த நாய் தான் எனக்கு குருநாதர். என்னங்க இது, நாயை போய் குருநாதர்னு சொல்கிறீங்கன்னு அலெக்சாண்டர் திருப்பி கேட்குறான். அப்போ சொல்கிறாரு ஞானி டயோஜெனிஸு, நான் உலகத்தை வெறுத்தேன், வாழ்க்கையை வெறுத்தேன்னு தான் சொன்னனே தவிர என்னுடைய பசியை நான் வெறுக்கலையே. அப்போ எனக்கு பசிக்கும் போதெல்லாம் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறேன். அவங்க போடுற உணவை இந்த பாத்திரத்தில் வச்சு தான் நான் சாப்பிட்றேன். ஆனால் இந்த நாயோ எந்த வீட்டில் உணவு தூக்கி போட்டாலும் பாத்திரத்தில் எடுத்து போட்டு சாப்பிடணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அது போட்ட உணவை போட்ட இடத்துலையே பாத்திரம் எதுவும் இல்லாமல் சாப்பிட்டுடுது. அப்போ அதுதானே எனக்கு குருநாதர் அப்படின்னு சொன்னோங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உணர்ந்துக்கிறான். அப்போ சொல்கிறாரு, அப்பா உலகத்தை எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அமைதியாக தானே வந்து உட்கார போகிற, சும்மா தானே உட்கார போகிற, அதற்கு இப்போவே போரெல்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கலாமே, அமைதியாக உட்காந்து நல்ல தவம் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறப்ப, உண்மையான தவம் அப்படின்னா என்னான்னு அலெக்சாண்டர் கேட்குறப்ப ஞானி டயோஜினிஸ் விளக்குறார். ஒரு சில பேர் சமுதாயத்தில்
வாரத்தில் 2 நாள் நான் உண்ணா நோன்பு இருக்கேன், அதுதான் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. வாரத்தில் 2 நாள் நான் மௌன விரதம் இருக்கேன், அதுதான் தவங்கிறாங்க. ஆனால் அதுவும் அல்ல. இன்னும் சில பேர் நான் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சு இருக்கேன், அதுதான் தவம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் கிடையாது. அப்போ எது உண்மையான தவம் அப்படின்னு அலெக்சாண்டர் ஞானி டயோஜெனிஸை பார்த்து கேட்குறப்ப ஞானி சொல்கிறாரு, எது உண்மையான தவம் என்றால் தனக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான நோன்பு நோற்பவர்கள், தவசீலர்கள் அப்படின்னு சொல்றார். சிந்திப்போமா? சிந்திச்சு தான் பாருங்களேன். மகிழ்ச்சி.